ஹலோ வணக்கம். இன்னைக்கு காஃபி கப் ரீடிங். என்னெல்லாம் மெசேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்கள் இன்னர் செல்ஃப் உங்களை பற்றின ஏதாவது விஷயங்களா, இல்லை உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற எதனா மெசேஜஸ், ஏதாவது டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ நினச்சிட்ருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு டிவைன் ஆன்சர் கொடுக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம காஃபி கப் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கார்ட்ஸ் எடுக்கலாம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பெரிய கப்பாக எடுத்தேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான விஷயம். ஓகே ஓகே ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இன்ட்யூஷனில் எனக்கு வந்தது. யாராவது வந்துட்டு ரீடிங் பார்க்குற வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக இருந்திருப்பீங்க. எந்த ஒரு பசின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் ரீடிங்க்கு வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்குள்ளே ஏதோ சில விஷயங்கள் சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த வீடியோ ஆன் பண்ணது ஸ்டார்ட் பண்ண உடனே பார்க்கும்போது சில பேர் பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் பசி கிடையாது. சம்திங் உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஏப்பம் வர்றது, அந்த பசியில் ஏப்பம் வரும்னு சொல்லலாம். அந்த மாதிரி வர்றது, கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பசி இருக்குது, ஆனால் அது பசி கிடையாது. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்லும்போது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இப்போது உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இது டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு மெசேஜஸ் கண்டிப்பாக ரெசனேட் ஆகும். எவ்வளோ வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் அது உங்களுக்கான மெசேஜ். சரியா? ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி எல்லா மெசேஜும் உங்களுக்கு தான் இந்த ரீடிங் அப்படி சொல்லி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். சில நேரத்தில் வந்துட்டு இன்னொரு மெசேஜ் எனக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு பிளாக் மார்க் ஒரு விஷயம்ன்றது கண்டிப்பாக ஏதாவது உங்களுடைய ஒரு பிஹேவியர்லேயோ, உங்களுடைய நேம்லேயோ, உங்கள் ஃபேமிலிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிளாக் டாட் மாதிரி ஒரு மார்க் உங்களுக்கு வருன்ற மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டாப் ஆக வேண்டான்ற மாதிரியான ஒரு மெசேஜ். இது யாருக்கு எந்த விதத்தில் ரெசனேட் ஆகுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மெசேஜாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஒரு சின்ன டாட் ஏதாவது ஒன்று வரும். ஆப்போசிட் பர்சன்ஸ் யாருன்னா பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். சம்டைம்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் கூட சில விரோதிகள் இருக்கும். அந்த மாதிரியான சில விஷயங்கள், அதனால் சில ஹர்ட் ஆகலாம், ஏதாவது அடிபடுறது, அந்த மாதிரியான விஷயம். அதனால் நீங்கள் ஸ்டாப் ஆகாமல், நீங்கள் பயப்படாமல், நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதில் நீங்கள் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயங்கள் நீங்கள் பண்ணலான்ற மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் யாருக்காவது. கோவில் கோபுரம் இருக்குது. பெரிய கோபுரம் இருக்குது. கோவிலோட கோபுரம். சிவன் கோவில் தான் இது. லார்ட் சிவா கோவில், சிவன் கோவில் தான். அதில் பெரிய நந்தி இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கோவில். எனக்கு இங்கே காட்டுறது வந்து நந்தி தனியாக அந்த கோபுரம் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் அந்த மாதிரி தான் கோயில் பார்த்துருக்கலாம். எப்போவுமே நந்தி வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போன உடனே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு காட்டுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் கோயில் ஏதாவது ஸ்டேட்டில் ஏதாவது இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில், கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஒரு கோபுரம் இருக்குது, நந்தி இருக்குது. சில பேர் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் வேண்டுதல் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் போகிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறி அந்த வேண்டுதலை நீங்கள் செய்கிறதுக்காக போகிறதா இருக்கலாம் ஃப்யூச்சரில். இல்லை இப்போது யாருன்னா டிசைட் பண்ணியிருக்கலாம் போகிறதுக்காக.
சில பேர் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். உங்களுடைய வேண்டுதலுக்கான உங்கள் குலதெய்வம் அங்கே போயிட்டு உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஏதோ ஆடும் எனக்கு தெரியுது, ஆடு, அது கோட், அதுவும் தெரியுது. உங்களுடைய இது வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இங்கே. பௌர்ணமி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பௌர்ணமின்னு சொல்ல முடியாது, பௌர்ணமி கிடையாது. அமாவாசைன்றது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அமாவாசை நைட் ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காடுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்டில் ஒரு கோவில் கோபுரம் இருக்குது. சில பேருக்கு இது குலதெய்வமாக இருக்கலாம். சில பேருக்கு இது வந்துட்டு ஒரு லார்ட் சிவன் அவங்களுடைய ஒரு கோவில் கோபுரம் மாதிரி இருக்குது. ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு ஒரு மலை மேலே போகிற மாதிரியும் இருக்கலாம். சில பேருக்கு இல்லை, அந்த டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. டீப் ஃபாரஸ்ட்டில் அந்த கோவில் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு இடமா இருக்கலாம். இல்லை, பாப்புலர் சொல்கிறத விட ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும் அந்த கோவில் அமைஞ்சிருக்க. நீங்கள் அந்த போகிற வழி கூட ஒரு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்கும் அந்த கோவிலில் போகும்போது. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹைலி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். போகிற ஒவ்வொரு இங்கே போகிற பாதையில் ஒவ்வொரு மரமாக இருந்தாலும் சரி, விலங்கு இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா தெரியுது எனக்கு இங்கே. ரொம்ப ரொம்ப அந்த இடமே ஒரு ரொம்பவே ஒரு ரொம்ப எப்படி சொல்லுறது, அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு சொல்ல வரல. எனக்கு அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் இருக்குது. அந்த பாதையில் நீங்கள் காலடி எடுத்து வச்சோடனே உங்களால் அந்த ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அந்த கோவில் இருக்கிறது. இன்னொரு விஷயம், அந்த கோவிலுக்கு நிறைய பேருக்கு போக முடியாதுன்ற மாதிரியும் இருக்குது. சில பேருக்கு சில பேருக்கு கேள்விப்பட்டு ஒருத்தவங்க சொல்லி அந்த மாதிரி கேள்விப்பட்ட இடமா இருக்கலாம். அந்த கோயில் பற்றி இன்னும் நிறைய பரவலாக இல்லை, அந்த அளவுக்கு சில பேருக்கு தெரியாத இடம்ன்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம். இந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நான் சொல்கிறேன் இந்த விஷயம். யாருனாவது மேபி அமாவாசை அன்னைக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கலாம். அமாவாசை பௌர்ணமியில் போய்ட்டு சில பேர் ஆனால் அமாவாசைக்கு அன்றைக்கி போகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அன்றைக்கி போனால் நல்லதுன்ற மாதிரி இல்லை ஏதோ உங்களுடைய ஒரு சில பேர் தாந்திரிக் வித்யா கற்றுக்கிட்டு இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஏதோ அந்த கோயில் ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் ஏதோ பண்ணணுன்ற மாதிரியும் யாராவது யோசிச்சுட்டு இருக்கலாம். அந்த கோவிலில் வந்துட்டு மேபி எனக்கு தெரிகிற விஷயம் எப்படின்னு தெரியல. அது இந்த மாதிரி ஒரு யூனிக்காக இருக்குது எனக்கு இது தெரிகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நிறைய அந்த நாகம் எல்லாம் வந்துட்டு சரவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த போகிற பாதையில் இருக்கலாம், இல்லை அந்த அந்த ஏதோ ஒரு விதத்தில் மேலே அந்த மாதிரியான ஒரு வடிவமே எதனா பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் போகிற பாதையில் கூட அந்த மாதிரியான சில ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாக தேவதைகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்குது அந்த பாத்தில். ஒவ்வொரு விஷயம் யாருக்கானா ஒவ்வொரு இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நான் இங்கே தெரிகிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இது. உங்களுக்கு எந்த விதத்தில் ரெசனேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பிளேட்டில் எதுவும் கிடையாது. ஓகே, இருக்கிறாங்க. பிளேட்டில் இருக்குது, மெசேஜ் இருக்குது. மேபி இந்த மெசேஜ் நான் சொன்ன மெசேஜ் வந்துட்டு யாருக்கும் அது வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, டிவைன் கிட்ட உங்களுடைய இஷ்ட கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா
ஆம், அவங்க வந்துட்டு நீங்கள் ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு 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 ஃப்ளவர் பிளான்ட் இல்லை ஏதோ ஒரு பிளான்ட் அந்த மேபி கார்டனில் உட்காந்துருக்கலாம், பார்க்கில் இருக்கலாம். அந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது சடனாக உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரீஸ், ஒரு காற்று மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் இப்படி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள ஒரு காம் எனர்ஜி போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் பீச் சைடு உட்காந்துருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு காற்று வந்து ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு 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 அம்மா வந்துட்டு அரவணைப்பு கொடுத்தா எப்படி ஒரு வார்ம் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் உடனே உங்களுடைய ஒரு அந்த எனர்ஜி சேஞ்ச் ஆகுமோ, ஒரு சேடில் என்ன தான் இதில் இருந்தாலுமே ஒரு காமான ஒரு எனர்ஜி, ஒரு அமைதியாக ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அந்த சேஃப் அந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு சோகத்தில் இருந்தாலும் சரி, அதிக யோசனையில் இருக்கிறதாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்துக்காக அவங்க ஒவ்வொரு விதத்துலேயும் உங்களுக்கு சயின்ஸ் கொடுக்குறதா ஒரு ஒரு பெட்ஸ் மூலயமா விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி நேச்சர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் மூலயமா உங்களுக்கு வந்து சயின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, உங்களை அரவணைச்சிட்ருக்குறாங்க, உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்றதை உங்களுக்கு அடிக்கடி நிரூபிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விதத்துலேயுமே உங்களுக்கு வந்துட்டு சயின்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ் காஃபி கப்பில். வேறு ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கு இதில் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் எடுக்கலாமா ஃபர்ஸ்ட்? நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எல்லாருக்கும் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காக நான் அந்த ரீடிங்கோட அந்த விஷயங்கள் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு எப்படி டிவைன் எனக்கு இது பண்ணியிருக்காங்களோ அந்த விதத்தில் தான் நான் சொல்ல முடியும். மெசேஜஸ் வர்றது தான் சொல்ல முடியும். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க, சில பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி கோவப்படுறீங்க. கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சம்டைம்ஸ் உண்மை சொல்லும் போது அது வலிக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வலிக்கும். நிறைய பேர் வந்துட்டு அந்த விஷயத்த வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, என்ன ஏதுன்ற ஒரு நல்ல விதத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியுது. அது சில பேர் வந்துட்டு ஒரு அது என்ன சொல்கிறது, வீம்புக்குன்னு சொல்லிட்டு தன்னை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற விதத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி நான் டீப்பாக போக நான் நார்மலாக சொல்லிடுறேன். அப்புறம் நான் திரும்ப அதை நான் சொல்லி திரும்ப என்ன அதை நான் ஹர்ட் ஆகும். நான் நேற்று ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஏன்னா நான் ஒன்று சொல்லி அது எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரி அதை இழுத்துக்கிட்டே போகிறது சில பேருக்கு சொன்னாலும் புரியாது. அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணேன். எனக்கு தேவையில்லை, எனக்கு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் அதை. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ், வீம்புக்குன்னு நம்ம மாறக்கூடாதுன்னு இருக்கிற பர்சன்ஸ் தான் அப்படியே ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க லைஃப்லேயும் ரொம்ப ஒவ்வொரு விதத்தில் அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதாவது சில விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் லைஃப்பில். ஆனால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இட்ஸ் ஓகே. பிடிக்கலன்னா ரீடிங் பார்க்க வேண்டாம், வேறு ரீடிங்ஸ் போகலாம். ஏதாவது நான் யாரையுமே நான் வற்புறுத்துறது கிடையாது. நான் இங்கே உண்மையாக சொன்னால் அதை ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கணும். எப்போவுமே நான் என்னோடய பர்சனல் ரீடிங்ஸ்லேயும் அதை தான் சொல்வேன். வந்த உடனே நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் ரீடிங் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்வேன். சம்டைம்ஸ் எனக்கு அது ஃபீல் ஆச்சுன்னா. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நெகட்டிவாக அவங்க அப்படி இருக்காங்கன்னா மற்றவங்களையும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் இங்கே வேண்டாம். உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா வேண்டாம், எடுத்துக்காதீங்க. அந்த மெசேஜ் உங்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்கோங்க. அடுத்த ரீடிங்ஸ் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட், 4 of Swords. Sword. 4 of Swords, 10 of Swords, 7 of Swords. ஸ்வார்டாகவே இருக்குது. 10 of Cups. சந்திரமுகி படத்தில் வர மாதிரி மாறிட்டேன் நான். கார்ட்ஸ் பார்த்து எடுக்க அப்படியே என்னோட இது சேஞ்ச் ஆகுது. 6 of Wands. சாரி, இது Wands. இது 7 of Wands, 6 of Wands. வாவ்.
ஓகே, இதுக்கு மேலே எடுக்காத போதும்ன்றாங்க, மாட்டத்தை நிப்பாட்டுன்னு. ஓகே, இதில் எடுப்போம். நீங்கள் எடுத்த டிசிஷன்ஸ் மேபி நீங்கள் யோசித்த அந்த இதுக்கு மெசேஜ் கிடச்சிருச்சுன்னு எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இந்த ரீடிங் பார்த்தீங்களோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருச்சு. சரிங்களா? அதுக்கான ஆக்ஷனும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க. அதுக்கான ஒரு டிசிஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. சில பேருக்கு ஹோப் கிடச்சிருக்கும், சில பேருக்கு அதுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவலி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பாத் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதுக்கான ஒரு பேலன்ஸ், அதை பற்றின விஷயங்களை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற மாதிரியும் இங்கே மெசேஜ் இருக்குது. கம் 10 of cups, 2 of cups. கண்டிப்பாக என்ன சொல்லணுமா? என்ன விஷயமா வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு அதுக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கு உங்களுக்கான அந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. அந்த விஷயத்துக்கான தெளிவு உங்களுக்கு கிடச்சாச்சு. அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுற அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. எல்லா விஷயத்துக்கான ஒரு ஒரு ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரீசன் சொல்லி எனக்கு கேட்டுச்சு. ஒரு விஷயத்துக்கான ரீசன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு விஷயத்துக்கான ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறதாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் டிவைன், நீங்கள் யாரை நீங்கள் கேட்டிங்களோ, ஒரு கொஸ்டின் கேட்டிங்களோ, உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தேவைன்னு அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் பக்கம் இது குறிப்பிட்ட ஒருத்தங்க இன்கேஸ் இது நீங்கள் கேட்ட ஆன்சர் வந்துட்டு கொஸ்டினுக்கு வந்துட்டு இன்கேஸ் நியாயம் உங்கள் சைட் இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களுக்கான நியாயம் கிடைக்குன்ற மாதிரியும் இருக்குது. உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா தேனி பார்க்குறதா இருக்கலாம். தேனி அந்த மாதிரி ஒரு ஒரு ராணி குவீன், அந்த ராணி தேனி அது வந்துட்டு நீங்கள் நார்மலி நேச்சரில் பார்க்குறதா இருக்கலாம். இல்லை நீங்கள் எதனா ஒரு கார்ட்டூனில் இல்லை எதனா ஒரு மீடியாவில் அந்த மாதிரி பார்க்குறதா இருக்கலாம். எதாச்சும் அந்த மாதிரி இருக்கலாம். நிறையா ஃப்ளவர்ஸ் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. உங்ககிட்ட யாருன்னா வந்துட்டு மேபி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டு சைடு இல்லை உங்கள் வாசலில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு வயசானவங்க யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு உங்ககிட்ட ஏதோ சம்திங் கேட்குறாங்க. ஏதாவது சாப்பாடு கேட்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் கிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் 2 குழந்தைங்க, ஒரு 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 விமன், அவங்களுடைய ஒரு பிக்சரோ, ஒரு பர்சன் 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு லேடி ஒரு குழந்தைங்கன்ற மாதிரி அந்த மாதிரி எதுனா ஒரு சீரியல்லையோ இமேஜ், சோஷியல் மீடியாவில் எதுனா ஒரு இமேஜ், இல்லை நீங்கள் நேரடியாக யாரையாவது பார்க்குறீங்கன்னா 3 டேஸ்க்குள்ளே அந்த மாதிரி அதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்கள் கண் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னா, ஒரு குழந்தை நல்லா வளர்ந்ததாக இருக்குது, ஒரு குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது. இப்படி ஒரு லேடி கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். லெட்டர் பி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகியிருக்கும் எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருச்சு. ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு. உங்களுக்கான அந்த டவுட்ஸ்க்கான ஒரு ரீசன் கிடச்சிருச்சுன்ற மாதிரி, டவுட்ஸ்க்கு ரீசன் கிடச்சிருச்சுன்ற மாதிரி தான் எனக்கு கேட்குது. எனக்கு டவுட்ஸ்க்கான ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு வரல, டவுட்ஸ்க்கான அந்த ரீசன் கிடச்சிருச்சுன்ற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். சன்ஃப்ளவர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், சன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கோவில் எங்கன்னா இருந்துச்சுன்னா கூட தெரியப்படுத்துங்க.
ஹைப் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ சேனலையும் பார்க்காதவங்க நியூ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அந்த வீடியோஸும் பாருங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.